அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு ஆரோக்கிய வாழ்வுக்கு வர்மக்கலை சிகிச்சை என்பது ஆகும். இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் ஈரோடு மாவட்டத்திலிருந்து திரு டி ரத்தினசாமி அவர்கள். திரு ரத்தினசாமி அவர்கள் யோகா மாஸ்டராக பணிபுரிந்து வருகிறார். மேலும் இவர் வர்மக்கலை நிபுணராகவும் செயல்பட்டு வருகிறார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். ரத்தினசாமி சார் வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்ல நலமுடன் உள்ளேன் ஐயா. இந்த நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. இந்த நிகழ்ச்சி தொடர்பான நமது சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை இந்த நிகழ்ச்சி தொடர்பான சந்தேகங்கள் தெளிவுரைகளை கேட்டு பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கந்தசாமி சார் பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இந்த வர்மக்கலை கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலிருந்தே இந்த சிகிச்சை வைத்தியத்துக்காகவும் தற்காப்புக்காகவும் அது சீராக செயல்பட்டு கொண்டு வந்திருக்கின்றது. இடைப்பட்ட காலத்தில் இந்த வர்மக்கலை இருட்டடிப்பு செய்து விட்டார்கள். அதுக்கு அதிகப்படி முக்கியத்துவம் தராமல் குறிப்பாக ஆங்கில மருத்துவத்தை முக்கியத்துவம் அளித்து மருந்துகளும் மாத்திரைகளுமே போதும், ஊசியே போதும் என்கின்ற ஒரு மனப்பக்குவத்திற்கு மக்களை ஆளாக்கி விட்டார். பழைய காலத்தில் பள்ளிகளில் எனக்கு தெரிந்த உடற்பயிற்சிக்கென்றே ஒரு தனியாக ஒரு 40 நிமிடம் ஒதுக்குவார்கள். விளையாடி விட்டுத்தான் வகுப்புக்கே செல்ல வேண்டும். இப்பொழுது அந்த கலையே இல்லை. விளையாட்டுக்கு ஒதுக்குவார்கள். அதே போல நீதி போதனை என்று அதற்கு ஒரு 40 நிமிடம் ஒதுக்குவார்கள். இந்த நீதி போதனை சம்பந்தமான புஸ்தகங்கள் வைத்து அதற்கென்று தனி ஆசிரியர் கல்வி கற்றது போக மனிதன் எவ்வாறு சிறப்பாக அறநெறியோடு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நீதி போதனைக்கென்றே தனி வகுப்புகள் நடத்தினார்கள். உடற்பயிற்சிக்கென்றே வகுப்புகள் நடத்தினார்கள். இப்பொழுது அப்படிப்பட்ட வகுப்புகள் இல்லை. வெறும் புத்தக படிக்கையே முக்கியத்துவம் கொடுத்து புத்தகத்தின் சுமைகளைத்தான் கூட்டியிருக்கின்றார்கள். ஆனால் உடலுக்கும் மனதுக்கும் தேவையான கருத்துக்களை போதிக்க மறந்து விட்டார்கள் என்றுதான் இன்றைய சூழ்நிலை. இன்றைய சூழ்நிலையும் யோகா மாஸ்டர் ரத்னசாமி சொல்வது போல இத்தனை ஆண்டுகள் அது ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாலும், இருட்டடிப்பு செய்யப்பட்டிருந்தாலும் இன்னும் அந்த கலை அழியாமல் உயிர் பெற்று வருகிறது என்பது ஒரு மகிழ்வான ஒரு செய்தி. இப்படிப்பட்ட கலை மறையக்கூடாது. ஆள்போல் தளித்து அருகுபோல் ஒரு அடி வாழடி வாழையாக இந்த வர்மக்கலை சிறந்து விளங்க வேண்டும். அதற்கு ரத்னசாமி போன்ற வர்ம குருக்கள் இதை மேலும் மேலும் மக்களிடையே பிரபலப்படுத்தி சமுதாயத்திற்கு நன்மை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை பிறக்கிறது. அவர்களது வர்ம தொழில்நுட்ப சிறப்பான அறிவாற்றலுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக சிறப்பான செய்திகளை தந்த வர்ம குரு ரத்தனசாமி அவர்களுக்கு பாராட்டுதலையும் நன்றிதலையும் சொல்லி, வாய்ப்பளித்த திரு ஜோ அவர்களுக்கும் நன்றி சொல்லி, வாழ்க வர்மக்கலை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கந்தசாமி சார், மிக்க நன்றி. ரத்னசாமி சார், உங்கள் கருத்துக்கள். ஐயா சொன்ன மாதிரி அதாவது வர்மக்கலை ஓரளவு இடையில கொஞ்சம் இருட்டடிப்பு செய்யப்பட்டது உண்மைதாங்க. என்ன காரணம்னா, பயன்படுத்த முடியாத சூழல்ல இருந்தாங்க மக்கள். அவங்களோட தேவைகள் உடனடி தேவைகளா மாற ஆரம்பிச்சது. உடனடி தேவைகளுக்கு நம்ம அரசாங்கமே முக்கியத்துவம் கொடுத்தது ஆங்கில மருத்துவத்துக்கு தான். இன்றைய காலகட்டம் கிட்டத்தட்ட 20 ஆண்டு 25 ஆண்டுகள்ல தான் நிறைய மாற்றங்கள் சித்த மருத்துவமும் மாற்று மருத்துவங்களும் சொல்றது வர நம்ம நாட்டு மருத்துவம்னு தான் சொல்லணும். சித்த ஆயுர்வேதா
இது இரண்டுமே வந்து நம்முடைய பாரம்பரிய மருத்துவங்கள். இந்த பாரம்பரிய மருத்துவங்களுக்கு முதன்மை தன்மை கொடுத்து இப்ப எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இனி வரும் காலங்கள்ல வர்மக்கலை வந்து இன்னைக்கு வந்து நிறைய சித்த மருத்துவம் முடிக்கிற BSMS முடிக்கிற டாக்டர்ஸ்க்கு ஒரு தனி கோர்ஸே இருக்குது. வர்மக்கலை அவங்க பாஸ் பண்ணணும். அதுல அவங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவாங்க. அது அவங்க இப்ப இன்னைக்கு வர்ற இளைஞர்கள் அது ஆர்வமா இருக்காங்க. இன்னும் குறைஞ்ச 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இந்த வர்மக்கலை சிறப்பா இருக்கும். இன்னொரு 100 மடங்கு அதிகமாயிருக்கு. மக்கள்கிட்ட இன்னும் ரீச் ஆயிருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அரசாங்கம் இதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் எடுத்துட்டு வர்றாங்க. அவங்க வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையுமே நம்மளுடைய GHல இருக்கிற ஒவ்வொரு சித்தாவுக்கு வந்து ஒரு தனி செக்டார் கொடுத்துருக்காங்க. அங்க வந்து ஒவ்வொரு வர்மக்கலை தெரிஞ்ச நிபுணர்களை போட்டிருக்காங்க. இப்போ டாக்டர்ஸ் வந்து BSMS முடிச்ச டாக்டர்ஸ்ல வர்மம் தெரிஞ்சவங்க ஒவ்வொருத்தர் அங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமான சென்டர்ஸ் எல்லாத்துலயுமே அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அங்க வரையிலுக்கு அந்த சிகிச்சை கொடுக்குறாங்க. இந்த துறையில அரசாங்கம் முன்னெடுத்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. அதனால இது இனி வந்து தொய்வை நோக்கி போகாதுங்கய்யா. இந்த கலை வந்து வளர்ச்சியை நோக்கி தான் போகும். மக்கள் புரிதலுக்கு வரணும். மக்களுக்கு இதை சார்ந்த பயம் போகணும். அதனாலதான் இந்த புள்ளிகள் எல்லாம் நாம சொல்ல வேண்டியதா இருக்கு. இங்க பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நாம கொடுக்க போறது கால் மாத்திரை அரை மாத்திரை அளவுதான் கொடுப்பாங்க. வர்ம மருத்துவர்கள் கொடுக்க போது கால் மாத்திரை அரை மாத்திரைக்கு மிகாது. அதனால உடல்ல எந்த பாதிப்பும் வராது. ஒரு மாத்திரை அளவு 2 மாத்திரை அளவு கொடுக்கறதுதான் தவறுன்னு சொல்ல வர்றாங்க. ஒரு மாத்திரைக்கு மிகச்சுன்னா தவறு. ஒரு மாத்திரையே தவறு. சோ அந்த அளவுகள் வந்து குரு வந்து சொல்லி கொடுத்தா தான் செய்யுங்க. குரு சொல்லி கொடுக்காத வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க. குரு தொட்டு காட்டாத சிகிச்சை குருட்டு வைத்தியம் தான் நாங்க சொல்லுவோம் வர்ம வைத்தியத்துல. அந்த குருமார்கள் அழகா எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த போலதான் அழுத்தம் கொடுக்கணும், இது இந்த இடத்த இப்படித்தான் தூண்டணும், இப்படித்தான் எடுக்கணும். ஒரு சிலர் புக்கை படிக்கிறாங்க, ஒரு சிலர் இதை படிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சோ அதெல்லாம் நம்ம புரிதலோட போய்க்கணும். சரியான இடங்களுக்கு போறது நல்லது. என்ன பொறுத்தவரைங்க பாத அழுத்த சிகிச்சைன்னு கொடுக்குறாங்க ஐயா, தவறு இல்லைங்கய்யா. அது குறிப்பிட்ட அழுத்தத்துக்கு மேல கொடுக்க கூடாது. ஆனா அது நாம சொன்ன தகவல் தவறும்பாங்க. அதனால நிறைய இடங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்ல போக முடியாது. மக்கள் புரிஞ்சு போய்க்கணும், அவ்வளவுதான். இதே பாத்தீங்கன்னா இந்த கலை வந்து சிறப்பா செயல்படுற இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மலேசியாவுல இருக்கு. மலேசியாவுல போனா நான் போனேன், அங்க மசாஜ் பண்ணிட்டு இருந்தேன். அது மசாஜ் கிடையாது, வர்ம தெரப்பி. அது சர்வாங்க தடவல், சர்வ அங்க தடவல். அதுல அவன் சிறப்பா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த மூதாதையர், நம்முடைய மூதாதை கலை அங்க வந்து சோழர்கள் மூலமா போச்சா எப்படி போச்சுன்னு தெரியாது. இன்னைக்கு அங்க மிக சிறப்பா அது பண்ணிட்டு இருக்காங்க. ஹைலி எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வட இந்தியால கூட பல இடங்கள்ல நான் வட இந்தியால படிச்சிருந்தேன். சோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மசாஜ்ங்கிறது அது தலை மசாஜ், உடம்பு மசாஜ் எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. நம்ம ஊர்லதான் அது வந்து கொஞ்சம் பழக்கம் விட்டு போச்சு. இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கொஞ்சம் மசாஜ் சென்டர்ஸ் எல்லா இடமும் வருது, ஸ்பா இருக்குது, எல்லாம் வந்துட்டு இருக்குது. இப்ப அதுல வந்து ஸ்பா மசாஜ் சென்டர்னு போகும்போதுங்கய்யா கொஞ்சம் தெரபிஸ்ட் சரியான ஆளா இருந்துட்டா பரவாயில்ல. அதுல இன்னொன்னு இப்ப நீங்க சொன்னதுனால ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்ல மறந்துட்டோம். நம்ம வந்து எண்ணெய் குளியல்னு வந்து வச்சிருந்தோம். சரி. இந்த எண்ணெய் குளியல் கொடுக்கறதுக்கே குறிப்பிட்ட ஆட்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஆள் இருந்தாங்க. சரி. அவங்க வந்து இந்த வாரத்துல ஒரு நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி விட்டு போவாங்க. அவங்க இந்த எண்ணெய் தேய்ச்சி விடுறது வர்ம தடவல் தான், 100% வர்ம தடவல். தலைக்கு தேய்ச்சி தலையை தட்டி எல்லாம் எடுத்துட்டு, காதெல்லாம் எடுத்துட்டு, நெட்டை எடுத்துட்டு, கையெல்லாம் உருவி விட்டு, கைக்கு அந்த அவங்க கொடுக்குற மெத்தட் எல்லாமே வர்மம் சார்ந்த தடவல் முறைதான். இன்னைக்கு சரியா பண்றதுக்கு ஆட்கள் இல்ல. வாழையடி தொடர்ல இடையில நின்னு போச்சு. நம்மளால எண்ணெய் வைக்க மாட்டான், சண்டைக்கு போவான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொன்னா, அதனால எல்லாமே விட்டு போச்சுங்க. ஆனா இது வந்து நம்ம வந்து பாரம்பரியமா அந்த மருத்துவத்தை ஒரு ஒரு தெரப்பியை வந்து நம்ம டே டு டே தான் வாழ்வியல்ல கொண்டு வந்திருக்கோம். வாழும் கலையில கொண்டு வந்துட்டோம். மனிதன வாரத்துக்கு ஒரு இப்படி எண்ணெய் தேய்ச்சி குளி, அது மெத்தட் அழகா கொண்டு வந்துட்டாங்க. அது ஃப்ரைடே வந்து லேடிஸ்க்கு, சாட்டர்டே வந்து ஜென்ஸுக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு நாடி சார்ந்து வருங்க ஐயா. நாடி சார்ந்து வரும். ஒரே நாள்ல 2 பேர்த்துக்கு வைத்தியம் பலன் கொடுக்க முடியாது, குறிப்பிட்ட ஆட்கள் தான் இருப்பாங்க. சோ இதெல்லாம் ஒரு முறைப்படி அவங்க பண்ணாங்க, சிறப்பா பண்ணாங்க. இன்னைக்கு மறுபடியும் நான் திரும்பவும் சொல்றேங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு சிறப்பான மருத்துவ முறை. இதுல அழகா சொல்லிடுற ஒரு 2 விஷயங்கள் சொல்லிடுறேன். எண்ணெய் வந்து உச்சந்தலைக்கு நல்லா வச்சுக்கணுங்கய்யா. நல்லெண்ணெய் சூடு பண்ணி வச்சுட்டோம். நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் கேரளாலாம், ஏன்னா அங்க தேங்காய் எண்ணெய் நிறைய கிடைக்கும். நம்ம நல்லெண்ணெய் எளிமையா கிடைக்குது நம்மளுக்கு. நல்லெண்ணெய் தான் ஒரு சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்தது. நல்லெண்ணெயில ஒரு பல்லு பூண்டோ ஒரு மிளகாயோ போட்டு லைட்டா வெதுன்னு சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை உச்சந்தலைக்கு வச்சுக்கணும் நல்லா. சரி.
உச்சிக்கு நல்லா வச்சுட்டு அக்குள் 2க்கு வைக்கணும். கீழ் தொடை இருக்குது பாருங்க இடுக்கு, ஆமா 2க்கு வச்சுட்டு கண்ணுக்கு ஒரு சொட்டு 2 சொட்டு, காதுக்கு ஒரு 4 சொட்டு விட்டு நல்லா அரக்கி விட்டுட்டோம்னா ஒரு 1/2 hour விட்டுட்டோம்னா போதுங்கய்யா. ம். போய் குளிச்சுக்கலாம். சரி சரி. குளிக்கிறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் அதை சும்மா வச்சுட்டு போய் குளிச்சாவே நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். Heat, முக்கியமா பாடி ஹீட் தனியுது அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த இது அது என்ன தடவல் சிகிச்சை இல்லையா? தடவல் ஆமா, ஆமா. சிகிச்சையும் அதுல இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப எனக்கு வர்ற பேஷண்ட் முக்காவாசி பேர்னா தூக்கமே வரலைம்பாங்க. ம். தூக்கம் வராத காரணம் உடல் உஷ்ணம். ம். உடல் உஷ்ணம் எப்ப அதிகமாகும்னா உள்ளுறுப்புகள் சரியா வேலை செய்யாதப்பதான். ஓ சரி. உள்ளுறுப்புகளுக்கு தேவையான ஆற்றல் பத்துல அவங்க ரெஸ்ட் கொடுத்திருக்க மாட்டாங்க. உள்ளுறுப்புகளுக்கு ம். உணவு பழக்க வழக்கங்கள் தவறா இருக்கு, டிராவல் பண்ற மாதிரி இருக்கு, அவங்க சூழல்கள் அந்த மாதிரி இருக்குங்க. சோ இந்த மாதிரி நேரத்துல நாங்க தடவல் கொடுப்போம், வரும தடவல். ஓ சரி சரி. ஒரு 2 தடவை 3 தடவை வரும தடவல் கொடுக்கும்போது நார்மல் ஆயிருவாங்க. சரி சரி. உங்களுக்கு அந்த மனம் சார்ந்த தொந்தரவுகளே குறையுதுங்க. சோ இது ஒரு சிறப்பான சிகிச்சைங்கய்யா. இது நோய் சார்ந்துன்னு போறதை விட நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்குன்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம இந்த நோய்க்கு கொடுக்குறோம் அந்த நோய்க்கு கொடுக்குறோங்கிறத விட யாரு வேணாலும் எடுத்துக்கலாம். எடுக்கும் போது நம்ம உடல் வந்து வன்மையாகுது. தொய்வு நிலையில இருக்கிற நரம்பெல்லாம் நல்லா எழுச்சி பெறுது. ஓகே. ஒரு தூண்டி விடுறோம், உடம்பையே தூண்டி விடுறோம். ஒரு இள வயசுக்கு போறோம், ஒரு 18 வயசு பையன் எவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பானோ அந்த சுறுசுறுப்பை நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கு. இதனால மூட்டு வலிகள் வராதுங்கய்யா. மூட்டு ஜாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது எல்லா இடத்த விட. அதனாலதான் வர்மம்னாவே மூட்டுன்னு போயிடுறான். மூட்டு வலி இருக்கிறதான் வர்மத்தை தேடி வர்றாங்க. சரி சரி. ஆனா அந்த மூட்டு வந்து காரணம் இல்லைங்க. மூட்டு பாவப்பட்டது என்னை சொல்ல போனா. தொந்தரவு வந்து நம்ம மத்த இடங்கள்ல இருக்குது. அதை நம்ம வர்ம கலையில் நாம சரி பண்ணும்போது இந்த மூட்டு சரியாகும். மூட்டுல இருக்கிற பாதிப்புகள் சரியாகும். சரி. சோ இது இயற்கையா நம்மளுக்கு தெரியறது இல்லை யாருக்குமே. நீங்க அந்த ரிலாக்ஸிங் எக்ஸசைஸ் சொன்னீங்க பாருங்க, அதை பண்ணாவே மூட்டு வலி வராது. நீங்க அதுக்கான நேரங்கள் ஒதுக்க மாட்டேங்கிறோம். மக்கள்கிட்ட நான் திரும்பவும் கேட்டுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, வாழ்வியல் முறையில தன்னோட உடம்புக்குன்னு காலையில ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஒதுக்குனாங்கன்னா போதும். 30 நிமிடங்கள் ஒதுக்குனாங்கன்னாவே தன் உடம்பை அதை யோசிக்க சொல்றாங்க. நிறைய யோகா மாஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு உறுப்பையும் நினைன்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன்னோட உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றையும் நன்றிகள் சொல்ல சொல்றாங்க. பிரார்த்தனைகள் அதானே சொல்றாங்க, நன்றிகள் தானே சொல்லுறாங்க. அப்ப ஒவ்வொரு நன்றி சொல்லும் போது உடம்பு புதுப்பிக்குது. மூளை நரம்பு மண்டலத்தோட அந்த உறுப்பு தொடர்பு பெறுது. அது மட்டும் இல்ல, அதை பத்தி நாம சிந்திக்கிறோம். சிந்திக்கும் போது அதோட முக்கியத்துவம், அந்த உறுப்போட முக்கியத்துவம் நமக்கு தெரியுது. அப்ப அதுக்கு கொஞ்சம் நாம பராமரிப்பு அக்கறை கொஞ்சம் அதிகம் செலுத்தி அதை கவனிப்போம் இல்லையா? கவனிப்போம், உண்மையாலுங்க. இப்ப அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள்ல நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாங்க. நம்மளுடைய தட்பவெப்ப நிலையை பொறுத்த வரைக்கும் நாம வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேல உணவு எடுத்துக்கொள்ள கூடாது. அதிகபட்சம் 7 மணி வச்சுக்கலாம். இரவு நேர உணவு வந்து அதிகப்படியான ஒரு கலோரி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கலோரி லெஸ்ஸா இருக்கணும். இதுக்குதான் சொல்லுவாங்க, காலையில ராஜா மாதிரி, மத்தியானம் மந்திரி மாதிரி, நைட் வந்து ஒரு பிச்சைக்காரர் மாதிரி. பிச்சைக்காரர் மாதிரினா அவருக்கு என்ன கிடைக்குதோ அதான் சாப்பிடுவார். ஒரு வீட்டுல போய் நின்னா என்ன போறாங்க அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி ஒரு லிமிட்டடா எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த பாதிப்புகள் குறையும். ஒரு 7 மணி 8 மணிக்குள்ளேயாவது குறைஞ்சது சாப்பிட்டோம்னா ஒரு 1 hour அப்படியே நடந்துட்டு வரணும். ஒரு 9:30 மேல போய் படுத்தோம்னா ஒரு 10:30 மணிக்கு டீப் ஸ்லீப் போயிடுவோம். 11 மணிக்கெல்லாம் டீப் ஸ்லீப் போயிடும்னா 11 மணிக்கு டீப் ஸ்லீப் போயிட்டா 11 to 3 பாத்தீங்கன்னா அந்த கல்லீரல், மண்ணீரல் இந்த மாதிரி ராஜ உறுப்புகள் வந்து தன்னைத்தானே சுத்தி பண்ணிக்கும். அப்போ உங்களோட அசைவுகள் உடம்புல சிறிதளவு இருந்ததுன்னா கூட அது உடனே அந்த சுத்தி பண்றதை விட்டு திரும்பி நம்மளை கவனிக்க ஆரம்பிச்சிடும். சரி சரி. அப்ப நம்ம அந்த அசைவுகள் இல்லாத அளவுக்கு நம்ம உடல்களை வந்து தயார் பண்ணணும். அப்ப அதுக்கு அந்த ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தா தான் அது முடியும். 4 மணி நேரம் தூங்குனா போதுங்கிறாங்க சித்தர்கள். என்ன சொல்றாங்கன்னா 4 மணி நேரம் தூங்குனா போதும். 11 to 3 நீங்க டீப் ஸ்லீப்ல இருந்தீங்கன்னா போதும். உங்க உடம்புல வர்ற ஏகப்பட்ட வியாதிகள் குறையும். அதே மாதிரி 4 மணிக்கு எந்திரிக்க சொல்றதுக்கான அடிப்படை காரணம் இருதயத்தோட செயல்பாடுகள் ஆரம்பமாகும். அந்த நேரங்களுக்கு வந்து ஜபம் பண்றது, பிரார்த்தனைகள் பண்றது, ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்றது, மூச்சு பயிற்சி பண்றது, இதெல்லாம் பண்ணும்போது இதயம் வலுவாகும். எல்லாமே சயின்ஸ் தாங்க ஐயா, நம்மளுக்கு கொடுத்தது எல்லாமே சயின்ஸ் தான். அதான் இப்போ ஒரு சிலர் இல்ல பலர் வந்து இப்போ சொல்லும் போது காலையில 4 மணிக்கு எழுப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுல இவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது இல்லையா? ஆமாங்க, இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராதுங்க. வராதுங்க. வாக்கிங் 4 மணி 4:30 மணிக்கு வாக்கிங் போனீங்கன்னா உடம்பு அவ்வளவு ஃப்ரெஷ் ஆயிடும். சரி சரி சரி. இதயம் அப்பதான் தன்னைத்தானே சுத்தி பண்ணிக்கும். அப்போ அந்த இன்னும் ஃபோர்ஸ் கிடைக்கும். நிறைய தகவல்கள் சொல்லிட்டீங்க. அடுத்ததாக திரு பி. சிதம்பரம் ஆவார்.
திரு சிதம்பரம், இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்து? எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள். ஜோ மற்றும் திரு ரத்னசாமி அவர்களுக்கும். இந்த நிகழ்ச்சி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, எல்லோரும் கேட்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சிங்கிறதுனால இதை செய்யலாம்ங்கிறது அது செஞ்சிருக்கு இன்னைக்கு. இது ஒரு விழிப்புணர்வு தான் சொல்லலாம். என்னென்னா நிறைய விஷயங்கள் அவர் அடுத்த கட்டத்தில் சொல்ல இருக்காரு. குறிப்பாக நான் அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோயிலில் ஒரு இது போட்டிருந்தாங்க, 108 புள்ளிகள் அப்படின்னு போட்டிருந்தாங்க வர்மக்கலையில். அதை அவருக்கு சரியான விளக்கங்கள் சொன்னார். 12 நாடிகள், அது வந்து படுவர்மம், 96 தொடுவர்மம் புள்ளிகள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவசர கதியில் போயிட்டு இருக்கு. நிறைய குழந்தைகளுக்கும் எப்படி சாப்பிடணும், எப்படி குளிக்கணும்னு கூட தெரியாது. இது டெய்லி நம்மளுக்கு ஒருத்தர் வந்து வர்மாவெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இல்லை. ஆக்சுவலாக நம்மளே செஞ்சுக்கணும். இந்த பேட்டரியிலெல்லாம் 4 வீலர் பேட்டரியெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க, தினமும் என்னை கவனி அப்படின்னு ஒரு பெயிண்டில் எழுதியிருப்பாங்க. பேட்டரியில் அந்த வெளியில் இருக்கக்கூடிய இதில் 4 வீலர்லாம் பாருங்க, தினமும் என்னை கவனிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம உடம்ப வந்து தினமும் கவனிக்கணும். சொன்ன மாதிரி என்னென்ன உறுப்புகள் இருக்குதுங்கிறத நம்மெல்லாம் பார்த்தோம்னாவே நம்ம அந்த உறுப்பை லிவர் என்ன பிரச்சனைங்கிறது தெரிஞ்சனாவே அதை நமக்கு எடுக்க மாட்டோம். அதனால வந்து இது எப்படி குளிக்கிறது, எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி கொடுத்தோம்னாவே போதும், இந்த நிறைய உடல் பிரச்சனைகள் வராது. எவ்வளவு நேரம் தூங்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவோம். நம்ம நிறைய நேரம் இப்போ வந்து நம்மளுடைய உழைப்பு பணம் சம்பாதிக்கல, ராத்திரி தான் உட்காந்து வேலை செய்கிறோம். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க நைட் ஃபுல்லாக செய்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு உடல் உபாதைகள், இந்த தூங்கிறது எல்லாமே பகலில் தூங்குனா ஒழுங்காக தூங்க முடியாது. அதனால் நிறைய கருத்துக்கள் திரு ரத்னசாமி அவர்கள் சொன்னாங்க. மிக்க ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. என்னுடைய கேள்விகள் என்னென்னா, இந்த 108 புள்ளிகள் எந்த எந்த ஒரு வயசில் நம்மளுக்கு 108 புள்ளிகள் நம்ம கண்டுபிடிக்கலாம், அல்லது குழந்தைகளாக இருக்கக்கூடிய குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த 108 புள்ளிகள் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்தது, உங்ககிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. இதில் குழந்தைகள் இருக்கக்கூடிய பேஷண்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஏதாவது நிவாரணம் சிகிச்சை மாதிரி கொடுத்துருக்கீங்களாரு எனக்கு நீங்கள் இது கிளாரிஃபை பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். அதனால் இந்த 108 புள்ளிகள் எந்த வயசில் வந்து நமக்கு சேருது, அந்த வயசுல இருந்தால் இந்த 108 புள்ளிகளை இயக்கணுங்கிறது என்னுடைய கேள்வி. அதனால் இந்த நிகழ்ச்சி வந்து நிறைய பேர் இதை கேட்டு நம்மளோட உடம்பை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம்னாவே போதும். முதல் குளிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சொல்லி கொடுத்தோம்னாவே குழந்தைகள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பள்ளியிலேயே இதனுடைய இந்த வர்மக்கலை பற்றி, நம்மளுடைய உடல் பராமரிப்பு பற்றி தெரிஞ்சுன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தொழிலுக்கு போயிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய உடம்பு பாதுகாக்கக்கூடிய தொழில் தான். பணமும் வேணும், ஆனால் உடல் ஆரோக்கியம் அதோட முக்கியம் தெரிஞ்சிட்டோம்னா நம்ம அவங்கள வந்து இந்த வேலை செய்ய சொல்ல மாட்டோம். இரவு பொழுது சூரியன் அஸ்தமனம் ஆனதுலேருந்து காலையில் வரைக்கும் எல்லா விலங்குகளும் அந்த இடத்துக்கு போயிடுது, மனிதனை தவிர. நைட் கிளப்பு, அந்த பஃப்பு, இதெல்லாமே நைட்டில் தான் இருக்குது. மனிதன் தன்னுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிறதே அந்த மாதிரி இடங்கள் தான். வணக்கம் ஜோ. வணக்கம் ஜோ. வணக்கம். அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வாழ்வியல் முறைகள் வந்து எல்லாமே மாறி சீர்கெட்டு போய் இருக்கு. இன்னைக்கு எல்லாமே மக்கள் எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில அவசர கதியில தான் இயங்கிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாமே வந்து ஒரு என்ன ஒரு ஃபேஷனுக்காக, இப்ப வாக்கிங் போறதுங்கிறதே ஒரு ஃபேஷனுக்காக தான் போறாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் காலையில வாக்கிங் போறாங்க, பேசிக்கிட்டே போறாங்க, மணிக்கணக்கில் போய் பேசுறாங்க. அங்க போய் ஒரு டீ கடையை போறாங்க, ஒரு சுண்டல் நல்லா வாங்கி சாப்பிட்றாங்க, ஒரு மெதுவடை ஒரு 4 வடையை வாங்கி சாப்பிட்டு ஒரு டீயை சாப்பிட்டு திரும்பி வாக்கிங் நடக்கிறாங்க. ஆனா அவங்க மனதை வந்து ஒரு இறுக்கமான நிலையில தான் எல்லாம் வச்சுக்கிறாங்க. பெரும்பாலானவங்க இன்னைக்கு வாக்கிங் போறவங்க வந்து ஏதோ டாக்டர் சொல்லிட்டாங்க நடக்கணும், வாக்கிங் போகணும் அப்படிங்கிறது தான் போறாங்க. மனது வந்து இறுக்கமான நிலையில தான் எல்லாம் வந்து பெரும்பாலான இவங்க வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கை சூழ்நிலைகளும் அது மாதிரிதான், இன்னைக்கு அன்றாட வாழ்க்கை சூழ்நிலைகளும் அது மாதிரிதான் இருக்கு.
அதனால அதை தவிர்ப்பது மனநலம் மிக மிக முக்கியம். அதோடு இல்லாம என்னுடைய இப்ப கேள்வி என்னன்னா ஐயா, இப்ப குழந்தைகள்லாம் வந்து இன்னைக்கு பெரும்பாலான குழந்தைகள் பாத்தீங்கன்னா வீசிங் ட்ரபிள், மூச்சு விடுற சிரமங்கள், பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த 8 வயது வரைக்கும் அந்த எல்கேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போகக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தொந்தரவுகள் எல்லாம் பெரும்பாலான 100% குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. அவங்க போனாங்கன்னா உடனே இந்த இம்யூனிட்டி வந்து மிக மிக குறைவா தான் அவங்களுக்கு இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா அவங்க உணவு பழக்க வழக்கங்கள், பேக்கடு ஃபுட்டை கொடுத்து அனுப்பிடுறாங்க. பிளே ஸ்கூல்ல இருந்தே காலையிலேயே பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிடுறாங்க. அவங்க அதான் சாப்பிடுறாங்க. ஆனா ஒரு சில பிரைவேட் நர்சரி ஸ்கூல்ஸ் எல்லாம் அது கொஞ்சம் கரெக்டா நல்ல மேனர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இருந்தாலும் கூட குழந்தைகள் வந்து ஒரு நோய்வாய்ப்பட்ட குழந்தை இருந்ததுன்னா திரும்பி அவங்களோட சேரும்போது இவங்களுக்கும் அந்த இம்யூனிட்டி குறைவா இருந்ததுன்னா உடனடியா அந்த சளி பிடிக்கிறது, மூச்சு விடுறது சிரமங்கள், இது மாதிரியான சிரமங்கள்லாம் ஏற்படுது. நானும் நிறைய பெரும்பாலான குழந்தைகள் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பார்த்துருக்கேன். இது மாதிரியான சிக்கல்களை எப்படி தவிர்க்கலாம், அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன ஐயா? நன்றிங்க ஐயா. இப்போ உங்களோட கேள்வியுமே அதே மாதிரி ஐயா சிதம்பரம் ஐயாவோட கேள்வியுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான். இப்போ எதனால அவங்களுக்கு இந்த பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ஒரு சில ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 14 வயசு வரைக்கும் வளர்ச்சி இருக்கு. 14 வயது வரைக்கும் பரிமாண வளர்ச்சி வந்து ஒவ்வொரு மாற்றங்களா உடல்ல ஏற்படுங்க. அவங்களோட ஹார்மோன் செக்ரேஷன் எல்லாமே மாறுபட்டு எல்லாமே நடக்குங்க. இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே வர்ம புள்ளிகள் வந்து ஒரு சில வர்ம புள்ளிகளை தூண்டக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதனால அந்த அவங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குதுங்க. அந்த மெத்தட்ஸ்ல கொடுக்கும்போது அவங்களுக்கு வர்ற அந்த சின்ன வயசுலயே அந்த ஃபிட்ஸ் வர்றது, சின்ன வயசுலயே வந்து நீங்க சொல்ற மாதிரி அலர்ஜி டிசார்டர் வர்றது, இது எல்லாமே சரியாகுங்க ஐயா. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அதே மாதிரி குழந்தைகளை குளிச்சு விடும் போது தாய்மார்கள் சரியா பண்ணணுங்க. இதுல சிறப்பா நம்ம சொல்ல வரோம்னா இன்னொரு விஷயம் நீங்க தெளிவா சொல்லிக்கிறேன். குழந்தைகளை குளிச்சு விடும் போது உங்க அம்மா உங்களுக்கு குளிச்சு விட்டுருப்பாங்க. குளிச்சு விடும் போது நீங்க அழுதுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு நாளா சிரிச்சிட்டு இருந்திருக்கீங்களா? ஏன்னா அந்த கை காலில் அந்த மாதிரி உருவி விடுவாங்க. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. நல்லா உருவி விட்டு முதுவை தேய்ச்சி விட்டு வயிற்று நெஞ்சு நேரெல்லாம் நிறுத்தி விட்டு உருவி விட்டு குளிச்சு விடுவாங்க. இந்த பக்கம் திருப்பி அந்த பக்கம் திருப்பி அவ்வளவு சிறப்பா பண்ணி விடுவாங்க. அதனால நம்மளுக்கு அந்த பிரச்சனை தொற்றுகள் அதிகமா இல்ல உடம்புல. கிராமப்புறங்கள்ல இப்பவும் கூட தாய்மார்கள், வயதான பாட்டிமார்கள் வந்து குழந்தைகளுக்கு குளிப்பாட்டுறாங்க. 1 வருடம் வரைக்கும் வந்து குழந்தைகளுக்கு குளிப்பாட்டுறாங்க. அவங்க வந்து குளிப்பாட்டும் போது இது மாதிரியே நல்லா தேய்த்து விடுறது, அந்த வயிறை தட்டி விடுறது, அந்த குடல் இருக்க மாதிரி ஆயிடுச்சுன்னா திரும்பி அந்த டிசென்ட்ரி போச்சுன்னா அந்த மாதிரி வயிறு நீவி விடுறது, தட்டி விடுறது, உடம்பு முழுக்க நீவி விடுறது, அந்த நல்லா அருமையா அந்த குளியலே வந்து பாத்தீங்கன்னாவே ஆசையா இருக்கும் அவங்க பண்ணக்கூடிய குளியெல்லாம். தாய்மார்களுக்கு கிராமப்புறம் இன்னமும் பண்றாங்க. அதை இன்னைக்கு என்னன்னா அவங்க வந்து 3 வயசுலயே அவங்க தனியா குளிக்க அனுப்பிச்சிடுறாங்க. 3 வயசு 4 வயசு குளிச்சுட்டு வா, போய் குளிச்சுட்டு வா அப்படின்றாங்க. ஆமா ஆமா. இடையில என்ன பண்றாங்கன்னா இதுல தாய்மார்கள் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற கணவர்மார்களை கூப்பிட்டு நீங்க குளிச்சுட்டு வந்துருங்க அப்படின்றாங்க. ஆமாங்க ஆமாங்க, உண்மைதாங்க. இது வந்து மிகப்பெரிய தவறுங்க ஐயா. ஒரு அம்மாவோட கையே அந்த பரிசோ அந்த தடவர முறை வந்து தகப்பனுக்கு வராது அந்த வயசுல. அந்த பணியை வந்து அந்த தாய்மார்கள் அந்த பணியை சிறப்பா செஞ்சாங்கன்னா மட்டும்தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அவங்க உடம்புல உருவாகுங்க. கை கால்கள் உருவி விடும்போது அவங்க பிடிப்புகளை ரிலீஸ் ஆகு. அவங்க வளர்ச்சி நல்லா இருக்கு, உள்ளுறுப்புகளோட வளர்ச்சி நல்லா இருக்கு. அவங்களோட உயரம் வர்றது, அவங்க வந்து ஒரு சில சுணங்கி போய் உட்கார மாட்டாங்க. இதெல்லாமே சிறப்பா இருக்குங்க. அந்த நீங்க சொல்ற அந்த அலர்ஜி டிசார்டர் மெயினா வர்ற காரணமே குழந்தைகளை தனியா குளிக்கிறதுக்கு அந்த அந்த தடவி கொடுக்கறது இல்ல. உங்களுக்கு கை கால்லாம் நல்லா உருவி விட்டு தடவும் போது தண்டு விட நேரம் ஆகுது. தண்டு விட நேரம் ஆச்சுனாவே உங்களுக்கு வந்து நுரையீரல நீர் கொடுக்காது. ஓ சரிங்க. நீர் கொடுக்கறதுனாலதான் அந்த அலர்ஜி வர்றதுங்க. ஆமா ஆமா ஆமா, உண்மைதாங்க. உடல் வெப்பநிலை சீரா இருக்கு, நல்லா நீவி விட்டு குளிச்சு விடுற குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அதனாலதான் வாரத்துல ஒரு நாள் எண்ணெய் வச்சு குளிச்சு விட சொல்றது. சும்மா வெறும் நீவினா கூட நீவ முடியாதுங்கிறனால எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு உருவி விட்டாங்கன்னா, உருவி விட்டு வெந்நீர் ஊத்தி விட்டாங்கன்னா அந்த குழந்தை அப்படியே புதுசா அப்படியே செஞ்ச மாதிரி ஆயிரும். சிறப்பா வந்து அந்த குழந்தையோட செயல்பாடுகள் இருக்குங்க. சரிங்க சரிங்க. நீங்க கேட்டதுல நீங்க இதுதான் மிக முக்கியமான விஷயம் தான். நம்ம அந்த குளிச்சுட குழந்தைகளுக்கு குளிச்சு விடுறதே தாய்மார்கள் என்னைக்கு விட்டாங்களோ அதோட நம்மளுக்கு அனைத்து தொந்தரவுகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமாங்க ஐயா. அதாவதுங்க ஐயா, இப்ப என்ன பண்றாங்கன்னா குழந்தைங்க அவங்களா செல்ஃப் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலயே 3 வயசுலயே திரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ப்ரீகேஜி கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அந்த அன்பு ஆதரவு எல்லாம் காட்ட மாட்டேங்கிறாங்க. அது இல்லாம போகுது. அது இருந்தாவே நீங்க சொல்ற மாதிரி சரியா போயிடும். இம்யூன் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆயிரும்.
ரைட் தான் ஐயா ஐயா. அந்த ஸ்பரிசம் நம்ம உடம்புல சூட்சும உடம்புன்னு ஒண்ணு இருக்குது. நம்ம பாக்குறது ஆமாங்க தசை ஐயா. எலும்பு இதெல்லாம் உடம்பே இல்ல. இதுக்கு மேல அது ஆமாங்க ஐயா. சூட்சும ஆறான்னு சொல்லுவோம். அந்த ஆறா வந்து டெவலப் ஆகும்னா நம்மள சார்ந்து நம்மள நேசிக்கிற கூட இருக்கும்போது தான் டெவலப் ஆகும். சரிங்க ஐயா. இப்ப சரிங்க ஐயா. அம்மா தாயை விட நம்மள நேசிக்கிறதுக்கு ஆள் இல்ல. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. So, அந்த தாய் அந்த செயலை செய்யும் போது அந்த குழந்தை இன்னொரு வளர்ச்சி அடையுதுங்கிறேன். இன்னொரு வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சி அடையுது. மனதளவுலயும் சரி, உடல் அளவுலயும் செய்ய அதனோட ஆன்மா வந்து அவ்வளவு சிறப்பா வந்து வலுவடையுது. அதான் ஐயா. ஆனா இந்த வர்மக்கலை இதுங்க ஐயா நான் கண்கூடா பார்த்திருக்கீங்க ஐயா. சரிங்க சத்தியமங்கலம் 4 ரோடு பக்கத்துல ஒரு வைத்தியர் இருந்தாரு. சரிங்க ஈரோடுக்காரர் ஒரு பேஷண்ட் வந்து பைக்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி கை கால் எல்லாம் முடிஞ்சு கோமா ஸ்டேஜ்க்கே போயிட்டார். ஆல்மோஸ்ட் கோமான்னு தான் சொல்லணும் அவரு. அவருக்கு சுய கண்டிப்பா. நினைவெல்லாம் கிடையாது. அவர் படுக்கையா தான் அவரு. அவருக்கு வந்து ஒரு அந்த வைத்தியர் வந்து வர்மா ட்ரீட்மெண்ட் அவங்க அலோபதியில முடியாதுட்டாங்க. அவ்வளோ கோமா அவங்க இருக்க வரைக்கும் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அவங்களால எந்த ட்ரீட்மெண்ட் இது மேல கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு சரிங்க அவர்கிட்ட கேள்விப்பட்டு இங்க போய் அவரு கேரளாவில் போய் இந்த வர்மா மாஸ்டர் டேட்டே கத்துட்டு வந்து அது பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஓகேங்க அவர்கிட்ட போய் அவரு 6 monthsல நடக்க வச்சுட்டாரு. அவர் பேச வச்சுட்டாரு. எல்லா நினைவுகள்லாம் வந்துருச்சு. வர்மா ட்ரீட்மெண்ட் அவ்வளவு அழகா பண்ணாருங்க. அவருடைய இடத்திலேயே போய் 3 மாதம் அவங்க தங்கியிருந்தாங்க. 3 மாதம் தங்கியிருந்து 3 மாதம் அவங்க வீட்டுல இருந்துட்டாங்க. 3 மாதம் அவர் வீட்லயே தங்கியிருந்து அவர் டெய்லி அந்த வர்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருங்கய்யா. அவர் வந்து இந்த வாசின்னு ஒண்ணு சொன்னேன் நான் ஆரம்பத்துல, நீங்க பாக்கல. அந்த ஆமாங்கய்யா. வாசிங்கிறது நம்ம உடல்ல மூச்சு ஓடிட்டு பயிற்சி. மூளைக்கு ம். மூளைக்கு அந்த வாசி ஓட்டம் போகலைன்னா தான் அந்த ம். ஸ்டேஜுக்கு போறாங்க. சரிங்க ஐயா. அப்ப அந்த வாசியை வந்து மூளைக்கு செயல்பட வைக்கிறது தான் அந்த வைத்தியரோட வேலை. இந்த வர்மாங்கிறது உண்மையாலுமே வர்மக்கலை வந்து நம்ம பாரம்பரியமான ஒரு இது. அதை நாம எப்படியோ இழந்துட்டோம். அது திரும்பி அதை மீட்டு கொண்டு வர்றதுக்கு இன்னும் நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் இன்னும் இருக்காங்களா என்னங்கிறது கரெக்டா எனக்கு தெரியல. என்னோட வாழ்க்கை முறை வேற, நான் வாழ்ந்த வாழ்க்கை முறை வேற, நான் போன லைன் வேற. நான் வந்து அலோபதி மெடிசின்ஸ்ல மார்க்கெட்டிங்ல இருந்துட்டு வந்தவன். எல்லாமே இருந்துட்டு வந்தாலும் இணைய வந்து இங்க கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரு பாருங்க. இறைவன் நினைத்தால் அனைத்தும் நடக்கும். அதனால கலையெல்லாம் அழியாதுங்க. எந்த ஒரு சூழ்நிலை எந்த கலையும் அழியாது. இறைவன் இருக்கும் வரை சரிங்க கலை அழியாதுங்கய்யா. கலை அனைத்துமே செயல்படும். சரிங்க நீங்க இன்னைக்கு எனக்கு சிறப்பான ஒரு தகவலும் எனக்கு ஒரு உத்வேகத்தையும் கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. சரிங்க ஐயா. அதாவதுங்கய்யா இன்னைக்கு கேரளாவில எல்லாம் இந்த ஆயில் மசாஜ் அதுன்னு போட்டு பேக்கேஜா பண்றாங்க. பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆமா. வருமானம் தான் சொல்லி பண்றாங்க. அது அது சரியானதா தவறா எங்களுக்கு புரியல. அது மாதிரி நிறைய பேர் போறாங்க. சென்னையில கூட ஐடி பீப்புள்லாம் வர்றாங்க. ஒரு 50,000 பணத்தை கட்டிட்டு போய் இவங்க ஒரு 4 days போய் இருந்து மசாஜ் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வர்றாங்க. அது உண்மையாலுமே அது சரியான அணுகுமுறையா இல்ல தவறான அணுகுமுறையா? அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்கிறத சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஐயா இதுல வந்து பாத்தீங்கன்னா கலை பொறுத்த வரைக்கும் கை மாறுங்க. ஒவ்வொருத்தர் கைக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு சிற்பி வந்து ஒரு மாதிரி செதுக்குவாரு, இன்னொரு சிற்பி ஒரு மாதிரி செதுக்குவாரு. ஒரே மாதிரி 2 சிற்பி சரிங்க. செய்ய முடியாது, அவ்வளவு எளிமையா வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ஆல்ரெடி முதல்ல சொன்னேன், இங்க இருந்து போய் செட்டில் ஆனதே மலையாளத்துல. அப்போ ஒரு பிரிட்டிஷோட ஆட்சியில ஒரு சின்ன தொந்தரவுனால அவங்க போய் அங்க செட்டில் ஆனதே இன்னைக்கு அந்த கலையை பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் இப்ப சரிங்க. கேரளாவில் இருக்கிற பீப்புள்ஸ் கத்துருக்கலாம். இருந்தாலும் இந்த கலை முழுமை அடையறது இல்ல. அங்க அவங்களே சொல்லியிருக்காங்க முழுமையா இல்ல. ஒரு குறிப்பிட்ட மெத்தட் அவங்க அப்படியே அதை ஃபாலோ பண்றாங்க, அவ்வளவுதான். ஓ சரிங்க. ஆனா தவறு எதுவும் இல்ல. குறிப்பிட்ட மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்றாங்க. இதுல ஓகே வந்து ஓகே. உங்களுக்கு சரியாகும்னு விதி இருந்தா சரியாயிரும். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வர்மத்தோட சேர்ந்து பண்ணும்போது அந்த வர்ம புள்ளிகள் எங்கெங்க பட்டு வருது, என்ன காரணம், இதெல்லாம் உணர்ந்து பண்றோம். ஆமாங்க. ஆமா ஆமா. அங்க 10 பேர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதுல ஒருத்தருக்கு தான் அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது. கரெக்டுங்க. ஆமா. மீதி 8 பேர் வந்து சொல்ற வேலையை செய்யறாங்க. அந்த மாதிரி போயிருது. ஓ சரிங்க சரிங்க சரிங்க. அதனால அந்த வைத்திய முறைகள்ல வந்து அவங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல தீர்வு கிடைக்கிறது இல்லைங்கய்யா. மத்தபடி அவங்க சரியான முறைதான் அது. அது வந்து சரியான முறைதான். அந்த செய்யக்கூடிய ஆட்களுக்கு அந்த புரிதல் இல்லாம ஒரு சில இடங்கள்ல பண்ணும்போது அந்த வர்மத்தை எடுக்க முடியாது. அப்போ ஐயா கேட்டிருந்தாரு, எங்கிட்ட சிதம்பரம் ஐயா கேட்டாரு, நீங்க சக்சஸ் பண்ணதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஓ ஆனா நம்ம சரிங்க. என்னன்னா ஒரு சில வியாதிகள் நம்ம குணப்படுத்தணும்னு சொல்லும் போது ஒரு சில செக்டார்ல அது மனஸ்தாபங்களை கொடுக்கும். என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரர், அவருடைய பொண்ணு வந்து 27 வயது. சரிங்க அவங்க ஆர்த்திரிட்டிஸ் ஆஸ்டியோ ஆர்த்திரிட்டிஸ் வந்து அவங்க கிட்டத்தட்ட 6 வருஷமா நடக்காம இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ஹோமியோ ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்ப நடக்கிறாங்க. அவங்களுடைய இது அவங்க ஆரிய ஃபேக்டர் எல்லாம் ரொம்ப 230 240 இருந்தது. இன்னைக்கு வந்து 10 பாயிண்ட் வரைக்கும் குறைஞ்சிருச்சு. ஹோமியோ மெடிசன் சாப்பிட்ட குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் கூட அந்த முட்டி வலிக்கிறது, அந்த பழைய நடை இல்ல. அவங்க குனிஞ்சாப்புல கூண் விழுந்தாப்புலயே நடக்கிறாங்க, பிடிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு 27 வயசு தான் ஆகுது.
இப்ப ஓகே. அவங்களுக்கு வந்து நீங்க சரி பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னா நான் ஐ வில் ரெஃபர் யூ அண்ட் உங்களை வந்து பார்க்க சொல்றேன் ஐயா. இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சீசனல் ரொமட்டாய்டுன்னு சொல்லுவாங்க ஆமாங்க அலோபதியில. ஐயா, வின்டர். சீசனல் ரொமட்டாய்டு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சீசன்ல மட்டும் உங்களுக்கு ஆர்ஏ ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகும்பாங்க. என்னை சொல்லுங்க ஐயா. பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றேன்னா ரொமட்டாய்டு ஃபேக்டர் ஆர்ஏ ஃபேக்டரை வச்சுட்டு அவங்களுக்கு முடக்குவாதம் இருக்குதா இல்லையான்னு பாக்குறது தவறுங்கிற. சரிங்க ஐயா. ரைட் அதுவே ரைட். வந்து ஒரு சிம்டம்ஸ் தான், அது ஒரு காரணமா எடுத்துக்கலாம். ஆர்ஏ ஃபேக்டர் ரைஸ் ஆயிருந்தா உங்களுக்கு ரொமட்டாய்டு அப்படின்னு நம்ம ஓகே. சொல்லிக்கலாம். ஆனா நிறைய பேருக்கு ஆர்ஏ ஃபேக்டர் ரைஸ் ஆகாமயே முடக்குவாதம் வந்துட்டு இருக்குது. ஆ ஆ ஆ அது அவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. அதனால வந்து அந்த முடக்குவாதத்துக்கான அடிப்படையை சரி பண்ணோம்னா மட்டும்தான் அந்த அவங்க முடக்குவாதம் சரியாகுமே தவிர ஆர்ஏ ஃபேக்டரை குறைக்கிறதுனால உங்களுக்கு முடக்குவாதம் முழுசும் நிவர்த்தி ஆயிராது. அது அது சுத்தமா நடையே இல்லைங்கய்யா. அவங்க ஒரு 2 வருட அளவுக்கு நடையே இல்லாம அவங்க பாத்ரூம் போனா அவங்களே தான் தூக்கி போவாங்க வருவாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பரவாயில்ல வந்து அந்த பரவாயில்ல. பொண்ணு இப்ப அவங்க போறாங்க, இப்ப அவங்களா போய்க்கிறாங்க, அவங்க வேலையை செஞ்சுக்கிறாங்க. பட் இருந்தாலும் இன்னும் அது வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது கொண்டு வர முடியும். நீங்க சரிங்க கொண்டு வர ஐயா. முடியும். அது நான் வந்து ஐயா இந்த 18 வயசுலதான் அந்த பிரச்சனை நிறைய பேருக்கு ஆரம்பமாகுது. 18 வயசுலதான் 18. ஏன்னா அது ஒரு 3-4 வருஷமா அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு. அந்த ஆமாங்க. 10ஆவதுக்கு மேல பாத்தீங்கன்னா அவங்க படிக்கிறேன்னு அந்த கூன் போட்டு குனிஞ்சு படிச்சுதான் அந்த பிரச்சனையே வருது. உண்மையை சொல்ல போனா உண்மை. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நீங்க படிக்கிறதுக்குன்னு ஒரு சொன்னதுதாங்க ஐயா. பொசிஷன் வச்சுக்கோணுங்க. படிக்கிறதுக்குன்னு ஒரு ஆமா பொசிஷன் அது வச்சு குனிஞ்சு உட்காந்து படிக்க சொல்லணும் ஆ, ஆ. குழந்தைகளை. அந்த கூனை போட்டு குனிஞ்சு உட்காந்து படிச்சுதான் உங்களுக்கு மெயினா அந்த பாதிப்பே ஏற்படுது. நரம்புகள் அழுத்தமாயிட்டா ரொமட்டாய்டு ஃபேக்டர் அதிகமாகிறது. ஓ சரிங்க ஐயா. நீங்க சொன்னாப்புல அந்த பொண்ணு அப்படிதான் என்ன பண்ணுதுன்னா, நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேன், கவர்மெண்ட் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் வீட்டுல உட்காந்துட்டு புக்கை படிச்சுட்டு இருக்கிறது தான் வேலை இருக்கு. ஆனா இது அது வந்து நினைவுபடுத்தல் அதுவும் படிச்சிருக்கும். நீங்க சொல்றது 100க்கு 100 சரியான இது. உங்களுடைய அப்சர்வேஷன் கரெக்ட் நான் நினைக்கிறேன். 100க்கு 100 கரெக்ட், உண்மையில சரியானதுதான். பங்கு நன்றி பெற்ற ஐயா, நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. இன்றைய நிகழ்ச்சி ஒரு நல்ல அருமையான நிகழ்ச்சி, ஒரு புதிய தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. ஆரோக்கிய வாழ்வுக்கு வர்ம கலை சிகிச்சை என்ற தலைப்பிலான இந்த நிகழ்ச்சியில் பல கருத்துக்கள், பல தகவல்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சி நமக்கு சிறப்பாக வழங்கிய திரு ரத்தினசாமி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் தெரிவித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக திரு சிதம்பரம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய முன்னிலை எடுத்து திரு ரத்தினசாமி அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உதவியமைக்கு எனது நன்றி. இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி.